நம்ம ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நாப்கின் வெறும் 50 தான் கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து 6 பீஸ் இருக்கும். இதுதான் மேம் ஆலோவேரா. ஸோ இந்த ஆலோவேரா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப கூலிங்கா இருக்கும். இதை டச் பண்ணி பாருங்களேன், கூலிங் அதிகமா இருக்கும். இதை நீங்க நல்லாவே பிழிஞ்சு பாருங்க. டபுள் எக்ஸல். ஸோ இத்தனை டைப்ஸ் பண்றோம். உங்களுக்கு எந்த டைப்ஸ் பிடிச்சிக்கோ நீங்க அதை கூட வாங்கிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா எலாபரேட் ஆகும். எந்த பொருள் எலாபரேட் ஆகும்னா பிளாஸ்டிக் இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்லாவே எலாபரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சு. ஒரு சாம்பிள் பீஸ் அனுப்புனாலும் 50 ரூபாய் தான். 1 கிலோ 15 பாக்கெட் அனுப்புனாலும் 50 ரூபாய் தான். பாப்பாவா இருக்கட்டும் இல்ல காலேஜ் படிக்கிற பாப்பாவா இருக்கட்டும், நம்ம நாப்கின் கொடுக்கறதே லீக்கேஜ் ஆகக்கூடாது, அவங்க சேஃப்டியா போயிட்டு வரணும். அது சாக்கிறேன் மேம். அதுமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க. ட்ரூ அட்ரஸ் உங்க ஃப்ரெண்ட் அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் உங்க அட்ரஸ். ஏன்னா இது ரொம்ப அல்ட்ரா தின்னால நாப்கின் வச்சிருக்க ஒரு ஃபீல் இருக்காது, லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது. இதுல லீக்கேஜ் ஆகாது, அதனாலதான் நான் தைரியமா வந்து டேபிள் ஊட்டி விட்டுருக்கேன். ஸோ அதே 100 ml வாட்டர் தான் ஊத்துறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கு எல்லாமே வந்து ஹெர்பல், ஆலோவேரா பிளஸ் பேம்பு. இதுதான் பாத்தீங்கன்னா மூங்கில இருந்து தயாரிக்கிறேன். ஸோ நீங்களே என்ன டச் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இது பண்ணா ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்களேன். என்னோட நேம் சித்ரா. நான் மதுரை வாடிப்பட்டியில இருந்து பேசுறேன் சிஸ்டர். எங்களுடைய கம்பெனி பேர் விவி என்டர்பிரைசஸ், பிராண்ட் நேம் ஃபெமோரியா. நான் ஃபெமோரியா ஹெர்பல் நாப்கின் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்களேன். நான் இந்த பிசினஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ உள்ள காலகட்டத்துல பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா 2 பேரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட மைண்ட் செட். ஏன்னா வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய சுய சம்பாதித்துல பூர்த்தி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாருடைய ஆசையும். நம்ம குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், நம்ம வீட்டு செலவா இருக்கட்டும், நம்ம சம்பாதித்தத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்மளுடைய குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறதோ எல்லாருடைய மைண்ட் செட். ஆனா அவங்களால வெளியேறி போக முடியல. ஏன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிலயோ ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு ஜாப் போக முடியாது. ஏன்னா வீட்டுல வந்து ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கணும், பாப்பாவை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். அதே லைஃப் ஸ்டைலாய் மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரிதான் எனக்கு இருந்தது. அப்போ நான் நினைச்சேன் நம்மளால இன்னொருத்தவங்ககிட்ட கீழே நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து டைமிங் எல்லாம் செட் ஆகாது. அப்போ நம்ம ஏன் ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அப்போ எனக்குள்ள மைண்ட் செட், நம்ம பண்ற பிசினஸ் வந்து 3 விஷயம் ஓகே ஆகணும்னு நான் நினைச்சேன். நான் எடுக்கிற பிசினஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அதுல டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பிசினஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த பிசினஸ் மக்களுக்கு நல்லது இருக்கணும். அதுல இருந்து எனக்கு வருமானம் இருக்கணும். லைஃப் லாங் அந்த பிசினஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் பார்க்கும்போது நாப்கின் பிசினஸ் எனக்கு ஓகேவா இருந்தது. அது இல்லாம நாப்கின்குள்ள நான் எதுக்கு வந்தேன் அப்படி என்னுடைய பர்சனல் நிறையவே இருக்கு. அந்த ஒரு சில காரணங்கள் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின் தான் நான் யூஸ் பண்ணேன் சிஸ்டர். இப்போ மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ அதுல நாப்கின் யூஸ் பண்ணும்போது லேடிஸ் காமனான பிரச்சனை நிறைய இருக்கும். நம்ம அந்த 3 days பாத்தீங்கன்னா ஏண்டா அந்த மந்த்லி 3 days வருதுன்னு சொல்லிதான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா அதுல அந்த 3 daysமே நம்ம அப்நார்மலா தான் இருப்போம். நமக்கு இச்சிங், இரிட்டேஷன், ஒயிட் பேட்ச் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. மெயினான ரீசனே ஒரு லேடிஸ்க்கு 25 டிசீஸ் வரதுக்கு மெயினான ரீசனே அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் நாப்கின் தான் சிஸ்டர். ஸோ அப்போ எனக்கும் சின்ன சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் இச்சிங், இரிட்டேஷன் ஆரம்பிச்சு எனக்கு பீரியட் கூட இரெகுலரா மாறிச்சு. அப்ப நம்ம யூஸ் பண்ற நாப்கின் தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம ஏன் இந்த பிளாஸ்டிக் நாப்கின் அவாய்ட் பண்ணி நம்ம ஹெர்பலா நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் வீட்லயே வந்து ஹெர்பலா ஹேண்ட்மேட் பண்ணி நான் யூஸ் பண்ணேன். ஆனா நம்ம ஹெர்பலா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையில பண்ணும்போது ஹைஜீனிக்கா இல்லை. அப்ப நம்ம ஹைஜீனிக்காவும் இருக்கணும், எனக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற நாப்கின் வந்து சாதாரண கிடையாது, நம்ம பிரைவேட் பாக்கெட்ல யூஸ் பண்றோம். இப்ப நம்ம வந்து வெளியே நம்ம ட்ரெஸ் போடுறோம், மேக்கப் பண்றோம், அதுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து நல்ல ப்ராடக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணுவோம். ஆனா நம்ம வாங்கி யூஸ் பண்ற ஒரு நாப்கின், அந்த நாப்கின்ல என்னென்ன சேர்த்திருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறோம்னா அந்த ஹேண்ட்பேக் நான் வாங்குற ரேட்டுக்கு நல்லா உழைக்குதா, ஜிப்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து வாங்குவோம். வீட்டுல யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம். ஆனா நம்ம யூஸ் பண்ற நாப்கின்க்கு யாருமே ரிவ்யூ பார்க்கறதே கிடையாது. ஏன்னா இந்த நாப்கின் வந்து யூஸ் அண்ட் த்ரோ.
நம்ம யூஸ் பண்ணி கீழே போட்டுரும். ஒரு பொருள் என்னோட டிராவல் ஆகுது அப்படின்னா அந்த பொருளுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இப்போ நம்ம ஹேண்ட்பேக் இருக்குன்னா குறைஞ்ச ஒரு 6 மாசம் நம்ம கூட உழைக்கணும். பிரிட்ஜ் எடுத்தா அது குறைஞ்ச ஒரு 5 வருஷம் உழைக்கணும். அதனால நம்ம அவ்வளோ நமக்கு தெரியலனாலும் வாங்கி யூஸ் பண்ண ரிவ்யூ கேட்டுட்டு தான் நம்ம எந்த பிராண்ட் வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஆனா நம்ம யூஸ் பண்றதா இருக்கட்டும், நம்மளுடைய டாட்டருக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும், கடையில வாங்கி கொடுக்குறோமா, யூஸ் பண்றாங்களா, பாப்பாங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்க மாட்டோம். அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே நம்ம சொல்லி பழகியாச்சு. கடையில ஏதாவது ஒரு நாப்கின் வாங்கி நம்ம யூஸ் பண்றோம், அந்த நாப்கின்குள்ள என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. இப்ப நம்ம ஒரு பொருள் நம்ம நோட்டு புக்கு நம்ம தேவையில்லைன்னு ஒரு வீட்டுல நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம் மூலையில. ஆனா அந்த பொருள் எல்லாம் காசு கொடுத்துட்டு ஒரு ஆள் வாங்கிட்டு போறாரு. அந்த பொருளை என்ன பண்ணுவாரு அவர் போய் அதைங்கிற நம்ம யோசிக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே அந்த பொருள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டா கொண்டு வராங்க. சோ அது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணும்போது அதோட கலர் பாத்தீங்கன்னா அழுக்கு கலர்ல இருக்கும். சோ அதோட கலர் வெளியே தெரியக்கூடாதான் ப்ளீச்சிங் போட்டிருப்பாங்க. ப்ளீச்சிங் எதுக்குனால ப்ளீச்சிங் பவுடர் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மெயினான ரீசன் நம்ம தண்ணி அதிகமா யூஸ் பண்ணி பாசம் பிடிச்சிச்சுன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்ம போடுவோம். அது நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம கையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அரிக்கும். ஏன்னா ப்ளீச்சிங் சேர்க்கறனாலதான் அரிக்குது. அதே ப்ளீச்சிங் தான் இங்க சேர்த்திருக்காங்க. அதனால நமக்கு இச்சிங் இரிட்டேஷன் எல்லாம் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து இப்போ இந்த பாக்கெட் நம்ம ஓபன் பண்றோம் சிஸ்டர், ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஹெவியா ஒரு சென்ட் வாட அடிக்கும். இப்ப நார்மலா நம்ம ஒரு சென்ட் நம்ம எங்க போடுவோம், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் அடிப்போம், யாரும் உடம்புக்கு அடிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்மெல்னால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் வரும், ஸ்டொமக் பெயின், வாமிட் சென்ஷன் அதிகமா இருக்கிற மெயினான ரீசனே அந்த ஸ்மெல்னால தான். அந்த ஸ்கூல் டைம்லலாம் அந்த டைம்ல பீரியட் டைம்ல பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வாமிட் வந்துருமா, எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கு, எனக்கு ஹெட்ஏக்கா இருக்கு, ஏதாவது ரீசன் சொல்றாங்க. ஸோ அதுல எல்லாமே இதுல உள்ள யூஸ் பண்ற கெமிக்கல் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு டயாக்சின் ஒரு கெமிக்கல் இருக்கும். அதான் ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேன்சரா வருது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பீரியட் டைம்ல கிளாத் யூஸ் பண்ணாங்க. ஒரு பெண்ணை ரொம்ப ஆரோக்கியத்தோட ஒரு பெண் 10 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தாங்க. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் அவங்களுடைய தலைமுறையை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவங்க பேத்தி கொள்ளு பேத்திக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடியும் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாட்டி வந்து 10 பிள்ளையை பெத்து வளர்த்திருப்பாங்க. ஸோ இது கால இடைவெளி நம்ம வந்து மாடர்ன் டெக்னாலஜி நம்ம வந்துட்டோம், நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும்னு சொல்லி கிளாத்ல இருந்து நாப்கினுக்கு மாறுறாங்க. ஆனா அந்த நாப்கின்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி யாருமே யோசிக்கல. நம்ம யூஸ் பண்ற கீழே போறோம், யூஸ் பண்ணி கீழே போடுறோம்ல, மண்ணோட மண்ணா மக்குதான் நம்ம பாக்குறோமா, அதுவும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணா நமக்கும் பாதிப்பு தான், யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணுக்கு பாதிப்பு இருக்கு. ஏன்னா இதுல வந்து கெமிக்கல் இருக்கு. இதுல பெரிய கெமிக்கல்னு பாத்தீங்கன்னா டயாக்சின் தான். டயாக்சின், அந்த டயாக்சின் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கேன்சரா வருது. நிறைய பேருக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இல்ல சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவங்களுக்கு வந்து ஜெஸ்ட் கேன்சர் இருக்கு, சர்விக்கல் கேன்சர் இருக்கு, விர்ஜியன் கேன்சர் இருக்குன்னு. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், இப்போ ஜென்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஆல்கஹால் இன்டேக்கா எடுக்கிறாங்க, கேன்சர் வருது. ஆனா சம்பந்தமே இல்லாம லேடிஸ்க்கு ஏன் கேன்சர் வரணும்? ஸோ நம்மளே அறியாம நம்மள உள்ள கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்கு டிராவல் ஆகுது. நமக்கு வந்து பிரைவேட் பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைங்கிறது பிரைவேட் நம்ம பிறப்புறுப்புல இருந்து 3 இன்ச் தான் இருக்கு, 3 இன்ச் கேப் தான். ஆனா நமக்கு மேல இருந்து வேணா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், ஆனா கீழே இருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம அந்த கெமிக்கல் பேடை யூஸ் பண்ணும்போது அதோட கெமிக்கல் ஈஸியா நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ள போயிருது. அதுதான் நாளடைவில் ஒரு கேன்சரா வருது. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் வரும், நான் 10 வருஷமா யூஸ் பண்றேன், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்த நாப்கின்னால சொல்றாங்க. இதோட பாதிப்பு பாத்தீங்கன்னா உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. சின்ன சின்ன பிரச்சனை வரும், இச்சிங், இரிட்டேஷன், அந்த இரகுலர் நார்மலா இரகுலர் பீரியட் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதோட பாதிப்பு பாத்தீங்கன்னா 30 வருஷம் டைம் டியூரேஷன் எடுத்துட்டு தான் அதுக்கடுத்து ஒரு கேன்சராவோ ஒரு கட்டியாவோ ஒரு லேடிஸ்க்கு வருது. ஸோ இதுல என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இதுல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, இதுல என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய மெயினான நோக்கம்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர், நம்ம யூஸ் பண்ற பிராண்டு, நம்ம யூஸ் பண்ற ஹெர்பல் நாப்கின் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கணும். நானா வந்து ஓனா வந்து நான் ஹேண்ட்மேடா நான் வந்து நாப்கின் ரெடி பண்ணேன். ஆனா அது வந்து எனக்கு ஹைஜீனிக்கா வரல. ஸோ நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும், லீக்கேஜ் இருக்கக்கூடாது, காட்டன் யூஸ் பண்ணிருக்கணும், ஹெர்பல் நாப்கினா இருக்கணும். அப்படிங்கிறப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் நாப்கின் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க எல்லாமே வந்து ஹெர்பல், ஆலோவேரா பிளஸ் பேம்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில இருந்து தயாரிக்கிற நாப்கின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலோவேரா நமக்கு எல்லாத்தையுமே தெரியும், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஒரு கூலிங் ஒரு ஹெர்பல், அதுதான் நமக்கு வந்து நம்ம இதுல வந்து இன்செர்ட் பண்ணிருக்குது. அந்த ஆலோவேரா நம்ம யூஸ் பண்றா என்னென்ன பெனிஃபிட்னா நமக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும். நார்மல் கெமிக்கல் பேட் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு அந்த டைம் அதிகமா இருக்கும், ஹீட் எல்லாம் வெளியே தள்ளும். ஆனா நம்மளுடைய நாப்கின் ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கூலிங்கா இருக்கும். அது நம்ம நாப்கின் வச்சிருக்க ஒரு ஃபீல் இருக்காது.
அதுவும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து இதோட பேக்கிங் பாத்தீங்கன்னா எல்லாமே மிஷின் மேக்கிங் தான், நம்ம கையில எதுவுமே பண்றது கிடையாது. அதனால ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். ஏன்னா நம்ம பிரைவேட் பார்ட்ல வைக்கிறது ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். பிளஸ் நமக்கு வந்து ஹெர்பல் யூஸ் பண்ணிருக்கனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்ம இதை வந்து கேரி பண்றது ஈஸியா நம்ம கேரி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டு போனா போதும். இதோட அப்சர்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 200க்கு மேல இருக்கும். இப்ப நார்மலா டாக்டரோட அட்வைஸ் பாத்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள நாப்கின் சேஞ்ச் பண்ணும். மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்டா இருந்தாலும் 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு ரத்தத்துல 107 பாக்டீரியா உருவாகும். ஸோ அது அப்படியே மல்டிபிள் ஆகி நம்ம உடம்புல டிராவல் ஆகும். அதனால தான் நாப்கின் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்ம 5 டெக்னாலஜி இருக்கு. ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், கைட்டின், நானோ. ஸோ இந்த கைட்டின் என்ன பண்ணா நீங்க யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணோட மண்ணா மக்கிரும். ஸோ இந்த நாப்கின் ஃபுல்லாவே மக்கி போயிடும். ஸோ அதனால நமக்கும் பாதிப்பு வராது, யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணுக்கும் பாதிப்பு வராது. இதுல ஆனியான் இருக்கனால அந்த வெளிவர பாக்டீரியா எல்லாமே வந்து ஹீல் பண்ணிட்டே இருக்கனால நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா நாப்கின் வச்சிருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ இதுல மேக்னெட் இருக்கனால நமக்கு நார்மல் டேஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப அல்ட்ரா தின்னால நாப்கின் வச்சிருக்க ஒரு ஃபீல் இருக்காது, லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ மெயினா நாப்கின் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், லீக்கேஜ் ஆகக்கூடாது. ஆனா நம்ம கெமிக்கல் நாப்கின் யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் ஆகாம யாருக்கும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. லீக்கேஜ் அவங்களுக்கு ஆகும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியே சொல்ற கூச்சப்படுறாங்க. ஆனா இதுதான் நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்கணும். ஏன்னா நமக்கே அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பிரச்சனை வருது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோமே, அப்ப என்னென்னலாம் பாதிப்பு வருதுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம அதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்ம ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் ஹெர்பல் நாப்கின் கொண்டு வந்தேன். அதுவுமே ஹெர்பல் நாப்கின் இப்போ உள்ள மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 250, 300 கொடுத்து யூஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா முடியாது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு 1 டே சேலரி பாத்தீங்கன்னா 200, 300 தான். ஸோ இப்போ என்னுடைய மெயினான ஒரு கான்செப்ட்னா நம்ம யூஸ் பண்ற நாப்கின், நம்ம கொண்டு வர நாப்கின் எல்லாருமே யூஸ் பண்ணணும், எல்லா லெவல் பீப்புள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து என்னுடைய பிராண்டை செலக்ட் பண்ணி ஃபெமோரியா. ஒரு நாப்கின் வந்து எல்லாமே 200, 300 கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நாப்கின் வெறும் 50க்கு தான் கொடுக்குறோம். சோ இதுல வந்து 6 பீஸ் இருக்கும், ஒரு பாக்கெட் 50 தான். சோ மந்த்லி நம்ம 50 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னு தப்பு இல்லை. ஒரு வேளை பிரியாணிக்கு வந்து நம்ம 150 நம்ம செலவு பண்றோம், மந்த்லி ஒரு பாக்கெட் 50க்கு நம்ம வந்து தாராளமா செலவு பண்ணலாம். அது இல்லாம நம்ம உடம்பே பாதுகாக்கும். அது இல்லாம இப்ப நான் ரீசெலர்ஸ்க்காகவும் இப்ப நான் வந்து நாப்கின் யூஸ் பண்றேன். ஆனா இதனால எனக்கு என்ன வருமானம் வரும், இந்த பிசினஸ்னால எனக்கு என்ன வருமானம் வரும்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதுல வந்து நம்ம 3 விதமா பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், ரீபேக்கிங். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நீங்க எவ்வளவு நாள், இப்போ ஒரு சில பேர்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க, இவ்வளவுதான் பட்ஜெட் பண்ணணும், இவ்வளவு பட்ஜெட் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி. நம்ம அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கொடுக்கறது இல்ல. உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு, ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் தெரியும். சோ நீங்க ஒரு பாக்கெட் நீங்க 50 கூட வாங்கி நீங்க சேல் பண்ணலாம். ஸோ இதோட எம்ஆர்பி ரேட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50ல மினிமம் 50%ல இருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, எனக்கு 100 ரூபாய் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 50 ரூபாய் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய போஸ்டர், வீடியோஸ் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றீங்க, அவங்களுக்கு பாக்கெட் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் உங்க அட்ரஸ் போட்டு நாங்க உங்களுடைய பேர்ல உங்க ஃப்ரெண்டுக்கு கொரியர் போடுவோம். 2 அட்ரஸ் உங்க ஃப்ரெண்ட் அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் உங்க அட்ரஸ். ஸோ அதுல ஒரு கமிஷன் நீங்க வந்து எடுத்துட்டு தான் எங்களுக்கு அமௌண்ட் நீங்க கொடுப்பீங்க. சோ இது மூலம் உங்களுக்கு மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரியாவே உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அந்த அளவுக்கு இதுல வந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்கு. சோ நீங்க தாராளமா செய்யலாம். அதுக்கடுத்து இல்ல எனக்கு வந்து தனியா ஒரு பிராண்ட் வேணும், இப்ப எல்லாருமே ஒரு பிராண்டு கீழே தான் கொண்டு வருவாங்க. ஏதோ அவங்க கம்பெனில ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டு கீழே தான் நீங்க ஒரு பின்கோடு எடுத்துக்கணும், இவ்வளவு லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற நிறைய சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு தனியா ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நாங்க உருவாக்கி கொடுக்குறோம். சோ அந்த பிராண்ட் எப்பயுமே வந்து உங்க கூடயே இருக்கும். அந்த பிராண்டுக்கான A to Z பேக்கிங், லோகோ, பிரிண்டிங், பேக்கேஜ் எல்லாமே வந்து எப்படி பேசணுங்கிற எல்லாமே A to Z வரைக்கும் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, கைட் பண்ணிடுறீங்க. கண்டிப்பா சிஸ்டர். இப்ப இவ்வளவு தூரம் நான் உங்கள்கிட்ட பேசினேன் பாத்தீங்களா, இப்ப நான் வந்து உங்களுக்கு டெமோவா நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க டெமோ பார்க்கலாம். ஸோ இங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து நான் பெங்களூர்ல இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன், எனக்கு எப்படி நீங்க கொரியர் பண்ணுவீங்கன்னா நம்ம எல்லாமே கொரியர் பண்றோம். ஒரு பாக்கெட் கூட நம்ம கொரியர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பாக்கெட்னாலுமே கொரியர் சார்ஜ் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 1 கிலோ வரைக்குமே 50 ரூபாய் தான். 1 கிலோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 பாக்கெட் நம்ம அனுப்பலாம். 15 பாக்கெட் வரைக்குமே 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு சாம்பிள் பீஸ் அனுப்புனாலும் 50 ரூபாய் தான். 1 கிலோ 15 பாக்கெட் அனுப்புனாலும் 50 ரூபாய் தான். இப்போ லோக்கலா இருந்தீங்கன்னா 40 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கொரியர் கொடுத்துதான் வாங்கணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்க நியர்பை ஏரியானா நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். எவ்வளவு பாக்கெட்னாலும் உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்க வாங்கிக்கலாம். 1 கிலோ வரைக்குமே 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. தமிழ்நாடு மட்டும் டெலிவரி பண்றீங்களா?
தமிழ்நாடு மட்டும் இல்ல மேம். இப்ப நம்ம கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கும், அதர் ஸ்டேட்டு கூட நம்ம வந்து பார்சல் போடுறோம். அந்த டைம்ல நம்ம வந்து எம்எஸ், ஏகேஆர் அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க நியர்பை ஏரியால என்ன பார்சல் சர்வீஸ் இருக்கோ அவங்ககிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு பீசஸ்னாலும் இப்போ பல்காவும், இப்போ நம்ம ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா என்ஜிஓ கொடுக்கணும், ஸ்கூல் காலேஜுக்கு எனக்கு வேணும், அந்த மாதிரி எனக்கு பல்கா வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம பல்காவும் நம்ம கொடுப்போம். கம்மியான மார்ஜின் வச்சு நம்ம பல்கா கொடுப்போம். ஸோ எவ்வளவு குவான்டிட்டி கேட்டாலுமே எங்களால சப்ளை பண்ண முடியும். ஸோ லைஃப் லாங் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். ஸோ எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேவே ரிசல்ட் நல்லாவே தெரியுமா. இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பிங்க் கிளே பாத்தீங்கன்னா டபுள் விங்ஸ் எக்ஸல், இது பிங்க் கிளே சிங்கிள் விங்ஸ், இது பிங்க் கிளே டபுள் விங்ஸ், இது வந்து பேம்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன்லே இது வந்து டபுள் விங்ஸ் எக்ஸல், இது பாத்தீங்கன்னா கிரீன்லே டபுள் எக்ஸல் டபுள் விங்ஸ், இது பாத்தீங்கன்னா கிரீன்லே டபுள் எக்ஸல் டபுள் விங்ஸ், இது பேம்புலே டபுள் விங்ஸ் டபுள் எக்ஸல், இது பிங்க்லே சிங்கிள் விங்ஸ் டபுள் எக்ஸல். ஸோ இத்தனை டைப்ஸ் பண்றோம். உங்களுக்கு எந்த டைப்ஸ் பிடிச்சிக்கோ நீங்க அதை கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சிங்கிள் விங்ஸ் ஓகே சொல்லுவாங்க, எனக்கு சிங்கிள் விங்ஸ் தான் நான் அப்படியே யூஸ் பண்ணாலே எனக்கு சிங்கிள் விங்ஸ் வேணும். ஒரு சில பேர் டபுள் விங்ஸ் கேட்பாங்க. டபுள் விங்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம நைட்டு தூங்குறோம் இல்லை லாங் டிராவல் பண்ணா நமக்கு அந்த லீக்கேஜ்ங்கிறது இருக்காது. ஏன்னா இது பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்ச மாதிரி நல்லா இருக்கும். ஸோ லீக்கேஜ் ப்ராப்ளம் நமக்கு எப்பவுமே வராது. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி, என்ன எவ்வளவுதான் நான் வாயில சொன்னாலுமே நம்ம டெமோ பார்த்தா தான் உங்களுக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம டெமோ பார்க்கலாம். இந்த பிங்க்குக்கும் கிரீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிங்க்குக்கும் கிரீன் பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஆனியன் ஸ்ட்ரிப் மட்டும் தான் சிஸ்டர் மாறும். ஏன்னா இது வந்து பிங்க்ல கொடுத்துருப்போம், இது கிரீன்ல கொடுத்துருப்போம். ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் உள்ள லேயர்ஸா இருக்கட்டும், ஃபங்க்ஷனலா இருக்கட்டும், எல்லாமே சேமா தான் வரும். இப்போ கஸ்டமர் பாத்தீங்கன்னா இப்போ கிரீன் யூஸ் பண்ணிட்டு அந்த கிரீன் தான் கேட்பாங்க அதிக பேர், பிங்க்னா பிங்க் தான் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். குவாலிட்டியில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. லேயரா இருக்கட்டும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 லேயர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு டெமோலயே நான் ஒவ்வொரு லேயர்ஸா பிரிச்சு காட்டுறேன். டபுள் எக்ஸல் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ளோ அதிகமா இருக்கு அதனால டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தா ஒல்லியா இருப்பாங்க. ஒரு சில பேர் நான் ரொம்ப குண்டா இருக்கேன், எனக்கு வந்து எக்ஸல் செட் ஆகாது, நான் டபுள் எக்ஸல் தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஸோ டபுள் எக்ஸல் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து டபுள் எக்ஸலும், எக்ஸல் கேட்கறவங்களுக்கு எக்ஸல். ஸோ நீங்க உங்களுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கு, நைட் டைமோ இல்ல லாங் டிராவல்னா அந்த டைம்ல நீங்க டபுள் எக்ஸல் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லாங் டிராவல் பண்ணும்போது டபுள் எக்ஸல் நம்ம டபுள் விங்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா சேஃப்டாவும் ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். இதோட அந்த ஒற்ற கம் பத்தி சொல்லுங்க. கம்முமே பாத்தீங்கன்னா சிஸ்டர் இப்போ வந்து நீங்க நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற கம்மு தான். ஸோ கம்முனாலுமே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு பாருங்க, பிடிக்கிறது அதுதான். ஸோ கம்முனாலே நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கெமிக்கல் பேட்லயே இருக்கிற கம்மு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். ஆனா இந்த கம்மு நீங்க நம்ம 3 days முடிஞ்சாலுமே நம்ம இன்னர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒட்டிக்கிறோம், அப்படியே கிழிஞ்சிட்டு வரும். ஸோ இதுல எல்லாமே கெமிக்கல் கம் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ற கம் எல்லாமே ஃப்ரூட் வெஜிடபிள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற கம்மு தான். ஸோ கம்முனால நமக்கு எந்த விதமான நம்ம ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து வாட்டர் வச்சு நான் உங்களுக்கு டெமோ காட்ட போறேன். இப்போ வாட்டரும் பிளட்டும் ஒண்ணு கிடையாது. ஒரு நாளைக்கு நமக்கு பீரியட் பாத்தீங்கன்னா 30 to 50 ml வரும். ஸோ அதனால நமக்கு வாட்டர் வந்து டென்சிட்டி கம்மி, பிளட்டுக்கு டென்சிட்டி அதிகம். அதனால 1:3 ரேஷியோ எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 30 ml பிளட் வருதுன்னா 90 ml வாட்டர். ஸோ 100 ml வாட்டர் நம்ம இப்போ நம்ம கடையில இருக்கிற நாப்கின்க்கும் நம்மளுடைய நாப்கின்க்கும் நம்ம செக் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 200 ml கப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் 100 ml நான் ஊத்துறேன். 100 ml ஊத்திருக்கேன். ஸோ அதே தான் இதுலயும் சேம் வாட்டர் தான் எல்லாத்துக்கும் நான் ஊத்துறேன். இது நம்ம குடிக்கிற தண்ணி தான். இப்ப இங்க பாருங்க, இது கடையில இருக்கிற ஒரு நாப்கின். ஸோ இதுல நான் ஊத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாப்கின் யூஸ் பண்ற மெயினான ரீசனே லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ வெறும் 100 ml தான் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிருக்கு. ஸோ இதுவுமே இதோட தண்ணி எடுத்துக்கல. ஸோ இதோட குவாலிட்டி அவ்வளவுதான். ஸோ அதே 100 ml வாட்டரை இப்போ நம்மளுடைய பிராண்ட்ல நான் ஊத்துறேன். நான் ஏன் டேபிள்ல ஒட்டியிருக்கேன்னா இதுல லீக்கேஜ் ஆகாது, அதனாலதான் நான் தைரியமா வந்து டேபிள்ல ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ அதே 100 ml வாட்டர் தான் ஊத்துறேன். சேம் வாட்டர், சேம் அளவு தான். ஸோ இந்த நாப்கின் பார்க்கும்போது ரொம்ப சிறுசா இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த குயிக்கா வந்து ரொம்பவே அப்சர்வ் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ இங்க பாருங்க. ஆமாப்பா. ஸோ இதுக்கும் நீங்களே தொட்டு பாருங்க சிஸ்டர். ஆமா, இதுல எவ்வளவு வாட்டர் வெளியே இருக்குது. ஸோ இது நம்மளுடைய பிராண்ட்லயும் பாருங்க, நீங்க டச் பண்ணி கூட பார்க்கலாம்.
ஒரு ஈரமும் இல்ல, நல்லா ட்ரையா இருக்கு. ஃபுல்லாவே நல்லாவே இருக்கும் சிஸ்டர். அந்த ஈரங்கிறது நமக்கு எதுவுமே இருக்காது. சோ நான் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரை வச்சு கூட நான் டச் பண்ணி காட்டுறேன். சோ நீங்களே என்ன டச் பண்ணி பாருங்க சிஸ்டர். ஏன்னா நான் இது பண்ணா ஒண்ணுமே இல்ல. நல்லாவே நீங்க எவ்வளவு தூரம் உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷ் பண்ணி கூட அமைதி காட்டுங்க சிஸ்டர். உண்மையிலே வேற லெவல். டிஷ்யூ பேப்பர் தாங்க இது. டிஷ்யூ பேப்பர் வச்சு அமைச்சு பார்க்குறேன். நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. வெளியே ஒண்ணுமே இல்லை, ஈரமே இல்லை. அதுவே இந்த கெமிக்கல் பேட்லயும் வச்சு பாருங்க சிஸ்டர். இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்ணி ஃபுல்லாவே வெளியே தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க வச்சு பாருங்க. இங்க பாருங்க. இதாங்க இதெல்லாம் சொல்றேன். ஸோ இது கடையில இருக்கிற ஒரு பிராண்ட் சிஸ்டர். இப்போ இன்னொன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நாப்கினே நான் காட்டுறேன். இதுவே சேம் வாட்டர் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதே 100 ml தான். அதே 100 ml வாட்டர் தான் எடுக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து நம்ம ஸ்கூலுக்கு போற நம்ம பாப்பாவா இருக்கட்டும், இல்ல காலேஜ் படிக்கிற பாப்பாவா இருக்கட்டும், நம்ம நாப்கின் கொடுக்கறதே லீக்கேஜ் ஆகக்கூடாது, அவங்க சேஃப்டியா போயிட்டு வரணும். ஏன்னா கோயட்ல படிப்பாங்க, ஸோ பசங்க கூட படிப்பாங்க, லீக்கேஜ் இருக்கும், அந்த பர்பஸ் தான். ஸோ இப்படி இருந்தா நாப்கின் எப்படி ஒரு நம்மளுடைய டாட்டருக்கு வந்து எப்படி ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே லீக்கேஜ் ஆயிரும். அது இல்லாம நமக்கு எல்லாமே கெமிக்கல் உடம்புக்குள்ள போனால நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இது நம்ம லேயர்ஸ் நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் நான் சொன்னேன், நம்மளுடைய பிராண்ட்ல 200 ml வாட்டர் வரைக்கும் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு 200 ml மறுபடியும் நான் இப்போ 100 ml நான் ஊத்துறேன். ஓகே, இதுல சேம் அதுலயே அதே தண்ணி தான் இப்போ 100 ml. ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் 100 ml ஊத்திருக்கோம். 100 ml ஊத்திருக்கோம். 100 ml தான் இருக்கு. ஸோ இது நம்ம பண்றது எல்லாமே எக்ஸல் தான், இது XXL கிடையாது. எக்ஸல்ல தான் நான் டெமோ காட்டிட்டு இருக்கேன். ஸோ 200 ml அந்த அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து பீரியட் வராது. இருந்தாலும் இது அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு அவங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ இதுல வெறும் 100 ml தான் நம்ம ரெண்டுலயுமே ஊத்திருக்கு. இப்ப கூட பாருங்க, இது நல்லாவே குயிக்கா வந்து உரியறது தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம 100 ரெண்டுலயுமே ஊத்தினா, ஆனா எந்த தனியுமே எடுத்துக்கல, எல்லாமே வெளியே தள்ளிடுச்சு. ஆனா நம்மளுடைய பிராண்ட்ல 200 ml நான் இதை கூட எடுத்து கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ நான் எவ்வளவுதான் இது பண்ணாலுமே தண்ணிங்கிறது ஒரு டிராப்ஸ் கூட வெளியே வராதுங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கா. 200 ml இதுல ஊத்திருக்கோம். இப்ப ஆனா 200 ml பிளட்ங்கிறது யாருக்கும் வராது. ஆனா இது அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கனால டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு லேயர்ஸை நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இப்போ இதுல உள்ள வாட்டர் எல்லாமே நான் இதுல ஊத்திடுவேன். நான் இன்னும் பாத்தீங்கன்னா கையை வச்சு இது பண்ணா கூட வருது. அதே மாதிரிதான் இந்த டைப்ல. ஸோ இங்க பாருங்க, இதுல உள்ள லேயர்ஸ் நான் பிரிச்சு காட்டிடுறேன். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லேயரே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும். ஏன் பிளாஸ்டிக்னா, நமக்கு வந்து பீரியட் லீக் ஆகக்கூடாதுனால தான் பிளாஸ்டிக் வச்சிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறியுமே பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா எலாபரேட் ஆகும். எந்த பொருள் எலாபரேட் ஆகும்னா, பிளாஸ்டிக் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லாவே எலாபரேட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? ரப்பர் மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லாக இருந்து பிளாஸ்டிக்னால தான் நமக்கு வந்து இச்சிங், நம்ம ட்ராவல் பண்ணால் அந்த டைமில் நமக்கு வந்து ரேஷஸ் அதிகமாக வரும். ஸோ இது வந்து காட்டன் தான், ஆனால் பியூர் காட்டன் கிடையாது, இது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். ஆல்ரெடி இவ்வளோ வாட்டர் இருக்கு. இப்போ நம்ம இதையும் பிழிஞ்சாலும் தண்ணி ஃபுல்லாக வெளியே தான் வரும். ஸோ இதுல தான் கடைசியா டயாக்சின் ஒரு கெமிக்கல் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளடைவில் ஒரு லேடிஸ்க்கு வந்து கேன்சராவோ, சர்விக்கல் கேன்சராவோ, இல்லை விர்ஜின் கேன்சராவோ, ஒரு கர்ப்பப்பையில கட்டியாவோ வரும். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேட்ல எல்லாமே குளோரின், ப்ளீச்சிங், டயாக்சின் இந்த மாதிரி பலவிதமான கெமிக்கல் இருக்கும். ஸோ அது வந்து அதோட பாதிப்பு சின்ன சின்னதாக ஏற்படுத்தும். ஆனால் டயாக்சின் தான் நாளடைவில் ஒரு பெண்ணுக்கு கேன்சராக வரும். ஸோ இது லாஸ்ட் லேயருமே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பார்த்தீங்கன்னா
அந்த கவர் எப்படி நம்ம இது பண்ணா தெரியும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இப்படி இதாகும். ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி தான் சேம் இந்த டைப்லயும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனா இதை நம்ம காலங்காலமா நம்ம யூஸ் பண்றோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே நம்ம ரெஃபர் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கே ஆனா பிடிக்காது, ஆனால் வேற வழி இல்லை, நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பழகிட்டோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் தான். இதுலமே கடைசியில பாத்தீங்கன்னா எலாபரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் பேட்ஸ் தான். ஸோ அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய டைப்ல நம்ம ஒவ்வொரு லேயரா அவங்க பிரிச்சு காட்ட போறேன். இப்போ நம்மளுடைய டைப்ஸ்ல ஒவ்வொரு லேயரா நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இப்போ இந்த பிளேட்ல நான் இதை எடுத்து காட்டுறேன், ஏன்னா ஒவ்வொரு லேயரா இதை வச்சு நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, நம்ம எவ்வளவுதான் இப்பயும் கூட நான் பிரிச்சு காட்டுறேன், தண்ணிங்கிறது ஒரு டிராப்ஸ் கூட வெளியேறாது. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு லேயரா நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்ங்கிறது பாருங்க கடைசி வரைக்குமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சைடு விங்ஸ் சொல்லலாம் பிரிச்சு காட்டுறேன். இது சைடு விங்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வர கம்மே நமக்கு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக்க அதுல உள்ள கம் தான். நான் கிழிச்சாலும் ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சு போயிடும். குட்டி குட்டி ஹோல்ஸ் நம்ம எதுக்காக கொடுக்கணும்னா நம்மளுடைய ஹியூமன் பாடியில இருந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நமக்கு வந்து வேர்க்கும். ஸோ நம்மளுடைய அந்த பேட் நமக்கு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஹெவி ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஏன்னா ரொட்டேஷனே இல்ல, ஏர் ரொட்டேஷன் இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வராது. ஸோ ஏர் ரொட்டேஷன் இருக்கணுங்காக தான் அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நம்ம வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். நீங்க கூட கிழிச்சு பாருங்க. கண்டிப்பா அதை தொட்டு பார்க்கும் போதே ஒரு சாஃப்ட் ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. காட்டன் இதுல பார்த்தாலே தெரியும் பியூர் காட்டன்ங்கிறது. சோ நம்ம எல்லாருமே ரப்பர் மாதிரி எலாபரேட் ஆகும். இது வந்து டக்குன்னு ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். சோ நம்ம ஊத்துன 200 ml எங்க இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். சோ எல்லாமே இதுதான் மேம். இதுல ஒரு லேயர் வரும் மேம். குட். இது வந்து அந்த ரப்பர் மாதிரி வராது மேம். சோ இதை நீங்க எடுத்தே பாருங்க, இதுதான் மேம் ஆலோவேரா. சோ இந்த ஆலோவேரா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப கூலிங்கா இருக்கும். இதை டச் பண்ணி பாருங்களேன், கூலிங் அதிகமா இருக்கும். இதை நீங்க நல்லாவே பிழிஞ்சு பாருங்க மேம். ஜெல்லு ஆலோவேரா ஜெல்லு அது எவ்வளவு வச்சிருக்காங்க இங்க. அதுவுமே ட்ரையா இருக்கு கையில. அதான் அந்த கூலிங் ரொம்ப கூலிங்கா இருக்கும். நமக்கு அந்த ஈரப்பதங்கிறது அந்த தண்ணிங்கிறதே இதுல இருக்காது மேம். நான் எவ்வளவுதான் நம்ம அழுத்தி பிழிஞ்சாலுமே வராது மேம். சோ இதுல இந்த இது எல்லாமே வந்து ஆலோவேரா ஜெல்லு தான் மேம். ஆலோவேரா நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம அந்த பிளான்ட் எடுத்து கட் பண்ணி பாருங்க, அது ஜெல்லா தான் வரும். ஆனா அதுல இருந்து அந்த வாட்டர் நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது. சோ அதே கான்செப்ட் தான் நம்ம இதுல வச்சிருக்கோம். சோ இதுல உள்ள ஜெல்லாம் நான் எடுத்து இதுல உங்களுக்கு வச்சு கட்டுறேன். சோ ஆல்ரெடி நம்ம 200 ml ஊத்திருக்கல மேம், இன்னும் ஒரு 50 ml கூட ஊத்தலாம். அப்ப ஒவ்வொன்றுக்குள்ளயும் இதேதான் மேம், எல்லாமே இதே கான்செப்ட்ல தான் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே இதுல எடுத்து போட்டேன். அதான் அது ஒரு விதமா சில்னஸா இருக்கு நல்லா. அதனால நமக்கு அந்த பீரியட் டைம்ல நமக்கு வந்து அந்த சூடு பிடிக்கிறது அந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது மேம். ஏன்னா கூலிங்கா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுவே பாத்தீங்கன்னா இது நம்ம டச் பண்ணி பார்த்தா நம்ம ஒரு காட்டன் ஒரு ஃபீல் இருக்கும் மேம். சோ நான் இப்ப இதை கிழிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் கிழிக்கும் போது அந்த தூசி எல்லாம் பறக்கும். எஸ் எக்ஸாக்ட்லி. அதை கிழிக்கும் போது கூட நமக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லாவே இருக்கும் மேம். சோ இப்போ நான் வந்து இதுல ஜெல் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் மேம். இதுல 50 ml இன்னும் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணலாம் மேம். சோ இங்க பாருங்க எம்டி டம்ளர் தான். இப்போ நான் 50 ml மட்டும் கொடுக்குறேன் மேம். சோ ஆல்ரெடி நம்ம 200 ஊத்திருக்கோம். இப்போ நான் 50 ஊத்துறேன். இப்போ நான் இது சாக்கிறேன் மேம். அதுமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, இப்பயுமே அந்த கூலிங் தான் மேம் இருக்கும். இப்பயுமே நீங்க எடுத்து பாருங்களேன், அதை டச் பண்ணி பாருங்க, கூலிங்கா இருக்கும். அந்த வாட்டருங்கிறது வெளியே வராது மேம்.
அதுவுமே ட்ரையா தாங்க இருக்கு பாருங்களேன். ட்ரையா தான் இருக்கு. எனக்கு சூப்பர் வரல. ஸோ இதோட லாஸ்ட் லேயரும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த லாஸ்ட் லேயருமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிடும். ஸோ இதனால நமக்கு வந்து இந்த கம் யூஸ் பண்ணால எந்த ப்ராப்ளமும் வராது. இதுதான் வந்து ஆனியான் ஸ்ட்ரிப் நாங்கள் சொல்றோம். 5 டெக்னாலஜி ஆனியான், ஃபேர் இம்ப்ராக்ட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டி. இந்த ஆனியான் என்ன பண்ணா நமக்கு வெளியேற பாக்டீரியாஸ் எல்லாமே ஹீல் பண்ணிட்டே இருக்கனால நமக்கு வந்து இச்சிங் ரேட்டே சுத்தமாவே இருக்காது. கைட்டினை வந்து நம்ம யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணோட மண்ணா மக்கிரும். மேக்னெட்டிக் என்ன பண்ணா மேம், நம்ம அந்த டைம்ல நம்ம வந்து அப்நார்மலா இருப்போம். ஆனா மேக்னெட்டிக் இருக்கிறனால நம்ம எல்லா டேஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் மேம். ஸோ இதுமே ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். அவ்வளவுதான் மேம். ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹெர்பல் தான் மேம். இன்னொன்னு நான் உங்களுக்கு எவ்வளவுதான் நான் தண்ணி வச்சு காட்டினாலுமே நம்ப மாட்டேன். இவ்வளவு நாள் நான் தண்ணி வச்சு காட்டினேன், ஆனா ஹெர்பல்ங்கிறது பாதி பேத்துக்கு புரியும். இன்னொரு ஹெர்பல்ங்கிறதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது நம்ம யூஸ் பண்ற சால்ட் தான். ஸோ இப்போ நம்ம இந்த ஜெல் எல்லாம் நம்ம ஒரு டம்ளர்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு டம்ளர் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நான் இப்போ உங்களுக்கு ஹெர்பல்ங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி காட்டேன். இது பாத்தீங்கன்னா சால்ட், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சால்ட் தான். ஸோ இங்க பாருங்க, நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து இதுல போட்டிருக்கேன். ஓகே. இப்போ சால்ட் எவ்வளவு நாள் நம்ம போட்டுக்கலாங்க. இங்க பாருங்க, நான் அப்படியே நான் இப்படி இது பண்ணிட்டே இருக்கும்போது, ஷேக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஜெல்லு ஃபுல்லாவே வாட்டரா வந்து மெல்ட் ஆயிருங்க. இங்க பாருங்க எவ்வளவு வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டராகவே இதாயிருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற நம்ம குடிக்கிற தண்ணி தாங்க நான் ஊத்திட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் தண்ணியில உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பவுல் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பவுல் மாதிரி நம்ம இது பண்ணி இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அப்படியே தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிரும். ஸோ இங்க பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணியே காட்டுறீங்க பாருங்க. அந்த பால் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணியாவே ஷேக் ஆயிரும், ஃபுல்லாவே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆயிருச்சு. ஓகே ஓகே. ஸோ இதுதாங்க ஹெர்பல்ங்கிறதுக்கு. ஸோ தண்ணியில போட்டாலும் கரைஞ்சிரும், நம்ம உப்பு வச்சு நம்ம செக் பண்ணாலுமே அதுவுமே ஹெர்பல் தாங்க. ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வந்து ஹெர்பல் தாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்றனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நாப்கின்னால யூஸ் பண்ணி கீழே பட்டாலும் மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு முடியுமோ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பேக்குங்கிறது நம்ம வந்து 50ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு பேக் அதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட்ல இருந்தே உங்களுக்கு 50 to 70% வரைக்கும் மார்ஜின் இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்க போஸ்டர் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். வீடியோ போட்டோ ஷேர் பண்ணும்போது உங்களுடைய ரிலேட்டிவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டா கூட ஃப்ரம் அட்ரஸ் உங்க அட்ரஸ் போட்டு நம்ம வந்து கொரியர் பண்ணுவோம். அதுல ஒரு கமிஷன் நீங்க எடுத்துட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்றது. ஸோ எங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாருமே இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவோம், எல்லாருமே ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணோம். கெமிக்கல் நாப்கின்னால நிறைய பிரச்சனை வருது. அதுல இருந்து அவங்க மாறி ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணி அவங்க லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நாங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு தூரம் நீங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ சிஸ்டர்.